ஹலோ ஆல், வெல்கம் டு ஏசிஎஸ்சி எக்ஸாம்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்டிப்பாக ஒரு கொஷின் சீரீஸ் ஃபார் சிஹெச்எஸ்எல் 2024 மெயின்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சென்சஸ் 2011. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. சிஜிஎல், சிபிஓ, செலெக்ஷன் போஸ்ட், எஸ்எஸ்சி எம்டிஎஸ், ஸ்டெனோ, ஜிடி இன் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி, பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட சென்சஸை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் படித்தோன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே சென்சஸ் 2011 இது சிஹெச்எஸ்எல் மெயின்ஸில் ஒவ்வொரு இயரும் ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. ஸோ இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக படித்தாங்க. சென்சஸ் இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். சென்சஸோட இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு சென்சஸ் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1872 டியூரிங் லார்ட் மேயோஸ் டைம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் சென்சஸ் ஒரு மாடர்ன் சென்சஸ் எப்போ பண்ணாங்கன்னா 1881 டியூரிங் லார்ட் ரிப்பன்ஸ் டைமில். இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சென்சஸ் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1951. இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஜென்ரல் ஆஃபீஸ் அண்ட் சென்சஸ் கமிஷனர். இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 years ஒன்ஸ் நம்ம சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 years ஒன்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் சென்சஸ் 2011 நடந்துச்சு. அதோட மோட்டோ பார்த்தீங்கன்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். இது யார் பண்ணாங்கன்னா சி சந்திரமௌலி சார். அவர் தான் சென்சஸ் கமிஷனராக இருந்து இந்த இது பண்ணார். ஓவரால் சென்சஸ் பார்த்தீங்கன்னா 15th சென்சஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 7th சென்சஸ். இது எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னா 2 திங்ஸ். ஒன்று வந்து ஹவுஸ் லிஸ்டிங், இன்னொன்று வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன். 2 ஃபேஸில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது கவரேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 35 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், 640 டிஸ்ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்சஸ் கோடிங் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு 2 digits நம்பர், டிஸ்ட்ரிக்க்கு 3 digits கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் செக்ரட்டரி. ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் டேட்டா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸில் தான் பண்ணாங்க. சென்சஸ் 2021 நடக்க வேண்டியது டியூ டு கோவிட்னால போஸ்ட்போன் ஆச்சு. அதில் ஓபிசியோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. தென் இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 17.5% இந்தியாவோட பாப்புலேஷன். அதில் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா 121 crores. ஸோ இந்த ஃபுல் டிஜிட்டும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஃபஸ்ட் இருக்கிற 3 digits அண்ட் லாஸ்ட் இருக்கிற 3 digits ஞாபகம் வச்சுக்கோங்க. 121,977 லைக் தட். மேலோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 62 crore அண்ட் ஃபீமேலோடது பார்த்தீங்கன்னா 58 crore. லிங்க்லான் இண்டெக்ஸ் மெஷர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு. டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை மக்கள் வாழ்கிறாங்களோ அதுதான் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர். 2011 சென்சஸில் 382 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்படி 1951 சென்சஸில் பார்த்தீங்கன்னா 117 பேர் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வாழ்ந்திருக்காங்க. பாப்புலேஷன் க்ரோத் ரேட்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். ஃபிசியாலஜிக்கல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் பெர் நெட் கல்டிவேட்டட் ஏரியா ஆஃப் அ கண்ட்ரி. ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 25.51%. விமன் ஒர்க்கிங் இன் பிரைமரி செக்டர்னு பார்த்தீங்கன்னா 62.8%. பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்கேஜ் இன் அக்ரி அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் பிரைமரி செக்டர் 54.6%. மெயின் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 183 நாட்களாவது ஒரு வருஷத்தில் வேலை செஞ்சுருக்கணும் ஒரு பர்சன். அவங்கள வந்து மெயின் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா 21.05%. பிலோ பாவர்ட்டி லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆஸ் பர் 2011 சென்சஸில் பார்த்தீங்கன்னா 21.9%. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 2.1லேருந்து 2.9 வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோனா 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 943 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ். சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பிட்வீன் 0 to 6 பார்த்தீங்கன்னா 919 ஃபீமேல் பெர் 1000 மேல்ஸ். ஏஜ் குரூப்பில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் பார்க்கும்போது 0 to 6ல் 13.12% இருக்காங்க. ஒர்க்கிங் ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னா 15 to 59 years.
அதில் இந்தியா தான் ரொம்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அதனால் இந்தியா வந்து கண்ட்ரி வித் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. டெக்கேடல் க்ரோத் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2011 வரைக்கும் 17.7%. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1951லேருந்து 1981 வரைக்கும். ஸ்டாக்னட் ஆர் ஸ்டேஷனரி க்ரோத் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1901லேருந்து 1921 வரைக்கும். ஆனுவல் க்ரோத் ரேட் ஃப்ரம் 2001லேருந்து 2011 வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.64%. ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன். பீப்புள் ரிசைடிங் இன் அர்பன் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 31% மக்கள் அர்பன் ஏரியாஸில் வாழ்கிறாங்க. ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 68.8% மக்கள் ரூரல் ஏரியாஸில் வாழ்கிறாங்க. ரூரலில் குழந்தைங்களோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74.05%. க்ரூட் பர்த் ரேட்னு பார்த்தீங்கன்னா 1000 பீப்புளுக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்க, 21.8 இன்ஃபென்ட்ஸ் பிறக்கிறாங்க. ஸோ க்ரூட் பர்த் ரேட். க்ரூட் டெத் ரேட்னு பார்த்தீங்கன்னா 7.1%. டெத் ரேட்னா நம்பர் ஆஃப் டெத் பெர் 1000 பர்சன்ஸ். க்ரூட் டெத் ரேட்னா நம்பர் ஆஃப் பர்சன் பெர் 1000 மிட் இயர் பாப்புலேஷன். நேஷனல் மார்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா அண்டர் த ஏஜ் ஆஃப் 55%. மார்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெத் ஆஃப் பர்டிகுலர் டைப் அண்ட் பீரியட். ஸோ இந்த அண்டர் 5ன்றது இட்ஸ் டைப் ஆஃப் ஒரு டைப் அண்ட் பீரியட்ன்றது இட்ஸ் ஓவர் 1 year ஆஃப் டைம், சம்திங் லைக் தட். ஓகே. நியோநேட்டல் மார்டாலிட்டி ரேட்னு பார்த்தீங்கன்னா the number of death during first 28 completed days of life per 1000 live birth. 1000 பேர் பிறக்கும் போது அதில் எத்தனை பேர் வந்து ஃபஸ்ட்டு 24 நாளில் இறக்குறாங்களோ அதுதான் வந்து நியோ மார்டாலிட்டி ரேட். அடுத்து லிட்ரஸி ரேட். லிட்ரஸி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 74.04% லிட்ரேட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க as per 2011 census. அதில் டெக்கேடல் க்ரோத் பார்த்தீங்கன்னா 9.21%. அது எப்படி பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர் 1947 லிட்ரஸி ரேட் அட் த டைம் பார்த்தீங்கன்னா 12% தான் இருந்துச்சு. அதிலிருந்து 2011 வி ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபார்ம் டு 74.04%. ஓகே. இதில் மேலோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 82.14, ஃபீமேலோடது பார்த்தீங்கன்னா 65.46. ரூரலில் இருக்கிற லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 66.77%. நம்பர் ஆஃப் லிட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 763.5 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. லிட்ரேட்டோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா 7 அல்லது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அட்லீஸ்ட் எனி ஒன் லாங்குவேஜ் எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சிருந்தால் அவங்கள லிட்ரேட்னு கால் பண்ணுறாங்க. லிட்ரஸி ரேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ன்றது 62.02%. சாரி. ஸோ இது ஒரு எக்ஸாம்ஸில் ஒரு கொஷனாக கேட்டிருந்தாங்க. ரிலீஜியன்ஸ் இன் இந்தியா. ஹிந்துசம் தான் ஹையஸ்ட் இன் இந்தியா. ஜெயினிசம் ரொம்ப லோவஸ்ட் இன் இந்தியா. முஸ்லீம் ரிலீஜியன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.2%. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ். தேர்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா சீக் கம்யூனிட்டி. அவங்க 1.7% இருக்காங்க. ஆஸ் பர் 2011 சென்சஸில் 6 மைனாரிட்டிஸ் இருக்காங்க. தே ஆர் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸை மைனாரிட்டிஸாக 6 மைனாரிட்டிஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ். ஹையஸ்ட் ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, லோவஸ்ட் ஸ்பீக்கிங் சான்ஸ்கிரிட். தென் மராத்தி வந்து தெலுங்குவை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. எதாவதுனா தேர்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜாக இப்போ மராத்தி. இதுக்கு முன்னாடி தெலுங்கு இருந்துச்சு. ட்ரைப் பார்த்தீங்கன்னா டோட்டல் 550 ட்ரைப்ஸ் இன் இந்தியா. அது வந்து 8.2% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. அதோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 10.42 crores. பில் தான் வந்து லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப் இன் இந்தியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணி படிங்க ஒவ்வொரு விஷயமும். உத்தரப்பிரதேஷ் அண்ட் சிக்கிம். யூபி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் அல்லது மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட். தென் ஹையஸ்ட் மேல் பாப்புலேஷன், ஹையஸ்ட் ஃபீமேல் பாப்புலேஷன், ஹையஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன், ஹையஸ்ட் ரூரல் பாப்புலேஷன். அப்படி இன் கான்ட்ரரி சிக்கிம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாப்புலேஷன், லீஸ்ட் பாப்புலஸ், லோவஸ்ட் ஃபீமேல் பாப்புலேஷன், லோவஸ்ட் மேல் பாப்புலேஷன், லோவஸ்ட் அர்பன், லோவஸ்ட் ரூரல் பாப்புலேஷன். தென் ஸ்டேட்ஸில் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஏரியா. தென் தேர்ட் லோவஸ்ட் லிட்ரஸி ரேட்.
லார்ஜஸ்ட் கேப் இன் மேல் அண்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். தென் கோவா பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஏரியா. ஸோ ராஜஸ்தான் ஹையஸ்ட் ஏரியா, கோவா லோவஸ்ட் ஏரியா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிவிங் இன் அர்பன் ஏரியா. ஸோ மோஸ்ட் அர்பனைஸ்ட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. லோவஸ்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் இது கோவாவில். செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 973. மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஸ்டி பாப்புலேஷன், ஹையஸ்ட் ட்ரைப் பாப்புலேஷன். லோவஸ்ட் லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிராஜ்பூர், லோவஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். தென் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் எஸ்டி பாப்புலேஷன், லோவஸ்ட் ட்ரைப் பாப்புலேஷன். ஹரியானாவில் கூட லோவஸ்ட் ட்ரைப் பாப்புலேஷன் தான். மோஸ்ட்லி பஞ்சாப் அண்ட் ஹரியானாவை சேர்த்து தான் சொல்லுவாங்க லோவஸ்ட் ட்ரைப் பாப்புலேஷன் சொல்லிட்டு. தென் நாகாலாண்டில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன், தென் லோவஸ்ட் க்ரோத் ரேட். ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ட்ரைப் பாப்புலேஷன் இப்போ தான் பார்த்தோம். தென் லோவஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அது ஹரியானா. அது மட்டும் இல்லாமல் லோவஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம ஹரியானா இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஜார்ஜர். தென் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹரியானா தான், அது வந்து 879. பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன் பார்த்தீங்கன்னா 11.16% இன் ஹரியானா. தென் மத்திய பிரதேஷ் செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட், செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபி, செகண்ட் வந்து மகாராஷ்டிரா. ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் பார்த்தோன்னா இது வந்து மகாராஷ்டிரா. சிட்டி வித் ஹையஸ்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இமிகிரண்ட்ஸ் ஆஸ் பெர் 2001 சென்சஸ். ஓகே. தென் மிசோரம். மிசோரமில் ஹையஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்டி பாப்புலேஷன். எஸ்டி அண்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்டி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து மிசோரம். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் நீங்கள் பார்க்கணும். டிஸ்ட்ரிக்டாக ஸ்டேட்டாக ரெண்டு விஷயம் பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மிசோரம் தான். ஹையஸ்ட் லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா சர்ஷிப் இன் மிசோரம். ஹையஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேரளா, ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி படிங்க. அருணாச்சல் பிரதேஷ் லோவஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், செகண்ட் லோவஸ்ட் லிட்ரஸி ரேட். மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், தென் ஹையஸ்ட் க்ரோத் ரேட், ஹையஸ்ட் டிகேடல் பாப்புலேஷன் க்ரோத் ரேட். இது எல்லாமே மேகாலயா. பீகாரில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபெர்டிலிட்டி ரேட், தேர்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன், லோவஸ்ட் லிட்ரஸி ரேட், highest density of population 1106 person per square kilometer. அண்ட் கேஷ் பேஸ் சென்சஸ் பீகார் கவர்மெண்ட் நடத்துனாங்க. எப்போ நடத்துனாங்கன்னா 2022 எந்த பீரியட் 2023 ஜான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நடத்தியிருந்தாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஜாதி அதாதிர் ஜானா. செகண்ட் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் அது பீகார் தான். ஸோ உங்களுக்கு ஹையஸ்ட்டும் பார்க்கும்போது இந்த இடத்துல மேஜர் டென்சிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட் பீகாரில் அதிகம். கேரளா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் 94%. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1084 இன் கேரளா. ஹிமாச்சலில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ லஹுல் அண்ட் ஸ்பிட்டி. ஓகே, திஸ் இஸ் டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பிலோ பவர்ட்டி லைன், சாரி இது பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பிலோ பவர்ட்டி லைன் பார்த்தீங்கன்னா 8.06%. இந்த இடத்துல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹிந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹிந்து பாப்புலேஷன். தென் ஒடிசா. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் வித் டெஸ்டிடியூட் ஆர் லிவிங் ஆன் ஆர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. இதில் வந்து எது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் 2015 பேஸ் பண்ணி. ஓகே. தென் செகண்ட் ஹையஸ்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒடிசா. நாகாலாண்டில் நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத் ரேட்ன்றது
இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெத் ரேட் இஸ் கிரேட்டர் தென் பர்த் ரேட் ஆர் இமிக்ரேஷன். தமிழ்நாடு செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 996. Half of the India's population living in just this 5 state. எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆந்திர பிரதேஷ். இந்த 5 ஸ்டேட்டில் தான் half of the population இங்கே தான் வசிக்கிறாங்க. தென் யூனியன் டெரிட்டரிஸ். இதில் டெல்லி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன், ஹையஸ்ட் மேல் பாப்புலேஷன், ஹையஸ்ட் ஃபீமேல் பாப்புலேஷன், ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன், மோஸ்ட் அர்பனைஸ்ட் அலாங் வித் சண்டிகர், ஹையஸ்ட் ரூரல் பாப்புலேஷன், லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அதே மாதிரி லக்ஷதீப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்ட். லோவஸ்ட் ஏரியா, lowest population, lowest male population, lowest female population, lowest urban population, lowest rural population, then lowest growth rate. highest மட்டும் பார்த்தீங்கன்னா highest literacy rate மட்டும் லக்ஷதீப்பில் ஹை. அதே மாதிரி டெல்லியில் பார்த்தீங்கன்னா lowest sex ratio, மற்ற எல்லாமே ஹை. ஓகே. தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் highest area, highest child sex ratio, lowest density of population. Dadar and Nagar Valley, lowest literacy rate, highest growth rate, highest decadal population growth. புதுச்சேரி பார்த்தீங்கன்னா highest sex ratio, டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா மாஹி 1037. அதே மாதிரி டாமன் அண்ட் டையூவில் lowest sex ratio, டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா டாமன் 618. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சென்சஸ் டாபிக் பார்த்தோம். இப்போது பர்சனல் கைடன்ஸ் செஷன். இதில் என்ன, இதில் வந்து சர்டன் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். இந்த கொஷினில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறாங்களோ, ஆன்சர்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் கைடன்ஸ் கொடுக்கலாம். எப்படி வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும், எப்படி வந்து படிக்கணும், அந்த மாதிரி ஒரு மென்டரிங் செஷன் பண்ணுறதுக்காக வி ஆக்சுவலி கிவிங் சம் கொஷின்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸே டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான். இது நம்ம பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் 2023ல் நவம்பர் 2 கேட்டிருக்க கொஷின் இது. ஸோ இதோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் 2022ல் கேட்ட கொஷின் இது. தென் எஸ்எஸ்சி சிஜிஎல் டியர் 2ல் 23ல் கேட்ட கொஷின்ஸ் இது. தென் சிஜிஎல்ல 23ல் கேட்ட கொஷின்ஸ் இது. இது சிபிஓவில் 23ல் கேட்ட 2 கொஷின்ஸ். இது செலெக்ஷன் போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் 2022ல் கேட்ட கொஷின்ஸ் இது. செலெக்ஷன் போஸ்ட் ஹையர் செகண்டரி லெவலில் 2023ல் கேட்ட கொஷின் இது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல 2023ல் ஒன்று கேட்டது, 2022ல் கேட்ட கொஷின் இது. ஸ்டெனோகிராஃபரில் 2023ல் கேட்ட கொஷின் இது. சேம் இயரில் கேட்ட இன்னொரு கொஷின் இது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து சென்சஸ் டாபிக். இது சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ்க்கான பார்க்குற டாபிக். இதுக்கு அடுத்த வர சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல டியர் 1க்கான சீரீஸ், அடுத்து எம்டிஎஸ்க்கான சீரீஸ். இது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். போத் டாபிக் வைஸ் அனாலிசிஸ் அண்ட் கண்டிப்பாக ஒரு கொஷின் சீரீஸ். லைக் தட் எம்டிஎஸ்க்கும் டாபிக் வைஸ் அண்டு கண்டிப்பாக ஒரு கொஷின் சீரீஸ் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட குவெரிஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம டெலிகிராம் ஐடி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ASSSC exams_தமிழ். இதில் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.